ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நீ வெளியில் என்ன பார்க்கணுன்னா வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டுங்க. அதான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, ரேடியேட்ரு அடியில் வரப்போ தட்டி உடச்சிக்கிட்டு இருக்குல்ல இந்த இடம் செஞ்சுட்டு அதோட எம்சியில் வச்சு ஒட்டியிருக்கோம். தண்ணி ஃபுல்லாக லீக் ஆகிட்டு நிற்க மாட்டேங்குது. தண்ணி ஊற்றினாலும் அதோட எம்சியில் வச்சு ஒட்டியாச்சு. அதை ஒட்டிட்டு இந்த வழியால் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கணும். ஒர்க் ஷாப்புக்கு எடுத்து போகலான்னு இருக்கோம் வண்டியை. இப்போ இந்தாங்க கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு வரப்போ பார்க்காம ஏற்றியாச்சு. அதாங்க என்ன செய்யுதுன்னு தெரியல. இப்போ ரேடியேட்டர் புதுசு மாற்ற சொல்கிறாங்களா இல்லை பழசே சரி பண்ணிக்கலாமா என்னன்னு தெரியல. என்ன சொல்கிறாங்கன்னா டேங்கு போயிட்டான் அடியில். அந்த டேங்கு போயிட்டுங்கிறனால டேங்கை மட்டும் மாற்றலாமா இல்லை வேறு ரேடியேட்டர் புதுசாக ரொம்ப காஸ்ட்டாகும். அந்த சரி அந்த டேங்கை மட்டும் மாற்றிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம் என்ன செய்யுதுன்னு. அதாங்க புது டேங்க் மாற்றிருந்தா என்ன செலவாகும். ஏதாவது வண்டி போகாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. போகாதுன்னு சொன்னால் இப்போ தான் வண்டி போணுச்சு போவோம் அதெல்லாம் கீழே தனிஞ்சு தான் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி போடுறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம தான் செலவு பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. வயலில் ஓசி ஏற்றிட்டு போகிறப்ப வரப்போ பார்க்கல. வயலில் உள்ள வரப்போ அது வந்து கொஞ்சம் மோடாக இருக்கவும் இந்த வீலோட பாதி மட்டத்துக்கு இருந்ததுனால வண்டி ஏறும். ரேடியேட்டர் தான் ஃபஸ்ட்டு இருக்கனால ரேடியேட்ரு அடியில் உள்ளது கட் ஆகிட்டு அது உடஞ்சிக்கிட்டு அதோட வண்டியை கொண்டு வந்துச்சு. டோ பண்ணி கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஒர்க் ஷாப்புக்கு எடுத்து போகலான்ட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஏற்றிவிட்டு சரி பண்ணணும். இப்போ என்னென்னு இந்த வண்டி வேறு இப்போ ஓரம் கட்டி கிடக்கு. இப்போ இது இந்த ஃபால்ட்டுனால எடுத்துக்கணும். 2 நாளாக வீட்டிலே தான் கிடக்கு. சவாரி வருது, சவாரியும் போக முடியல இதனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.